ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சு கிளைமேட்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன சமைக்கிறதுன்னு வேறு பிளான் பண்ணல. சரின்ட்டு பிள்ளைங்கக்கிட்ட கேட்கும்போது பிரியாணி செஞ்சு கொடுங்க, ப்ரான் பிரியாணின்னாங்க. பட் ஆனால் நான் நேற்றே ப்ரான் வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஆனால் அதை பிரியாணியாக செய்ய சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க இப்போ பிரியாணி நம்மளோட ஸ்டைலில் ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்றது பார்க்க போகிறோம். இறால் பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், இறால் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு, வெறும் கடாய் தான், எதுவும் எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. அப்படியே அந்த இறால் மட்டும் போட்டுட்டு அதில் இருக்கிற கெட்ட தண்ணியெல்லாம் நம்ம இப்போது வெளியில் எடுத்துடலாம். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். இறால் வாங்கினா எப்போவுமே குழம்பு வச்சாலும் தொக்கு வச்சாலும் இப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கெட்ட தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போது ரொம்பவும் இதை வேக வைக்கக்கூடாது, இல்லைனா ரப்பர் மாதிரி ஆகிடும். லைட்டாக அந்த சுருங்கி வந்ததுன்னா போதும், எடுத்துடலாம். இப்போது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே நம்ம கொட்டிடலாம். அந்த தண்ணி தேவைப்படாது. இப்போ இறால் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ரொம்பவும் வதக்கக்கூடாது. தண்ணி பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ பிரியாணிக்கு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாருங்கள், இந்த பட்டை வகைகள்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சுருள் பட்டை, இது நல்ல வாசமாக இருக்கும். பட்டையிலே 2 வகை பட்டை இருக்குது. ஸோ சுருள் பட்டைன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய், 2 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரே ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன், ஒரு ஜாப்பத்திரி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். 2 பச்சை மிளகா நல்லா கீரி போட்டுக்கோங்க, இல்லைனா வெடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 4 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை அதில் போட்டுட்டு நல்லா இப்போது ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நல்லா இப்போ வதக்க போகிறோம். மறக்காமல் இந்த வெங்காயத்தை மட்டும் டார்க் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா சூப்பரான வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி, புதினா இது 2த்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எறா பிரியாணிக்கு மட்டும் புதினாவை ரொம்ப கம்மியாக போடணும், கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் அப்படி தான் செய்வேன். ஸோ நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயிலேயே ஒரே ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், காஷ்மீரி ரெட் சில்லி. இது நான் கலருக்காக சேர்த்துக்கிறேன், ஃபுட் கலர் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இப்போது நல்லா இதை எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா அது கூடவே ஒரு அரை கப்பு தயிர், தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ, அரிசி 1/2 கிலோ போட்டாலும் 1 கிலோ போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்க மாட்டேன், எனக்கு அளவு திட்டமாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குழைய வேக விட போகிறோம். அந்த தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வரணும், அந்த மாதிரி நம்ம வேக வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ 1 2 மீதி இருக்கிற தக்காளியெல்லாம் இந்த மாதிரி கரண்டியாலேயே நல்லா குத்தி மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அந்த டம்ளரில் நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டு அரிசி செய்கிறதா இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த தண்ணியை கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிக்க விட்டுட்டு
அதுக்கப்புறமா நம்ம அரிசி போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து 3 தடவை அலசிட்டு நான் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அந்த ரைஸை எடுத்து போட்டுக்கிறேன். 2 டம்ளர் அரிசி எடுத்தேன் நான். அந்த 2 டம்ளர் அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கூடவே அந்த இறால் வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த இறாலை அப்படியே அந்த தண்ணி இல்லாமல் வெறும் இறால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலையே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்க்காமல் பாருங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கவுச்சி ஸ்மெல் அடிக்காது. ஸோ இப்போது இதை நல்லா கிளறி விட்டுடலாம். ப்ரான் போட்டாச்சு. நான் 1 கிலோ ப்ரானுக்கு 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அது ரொம்ப கம்மியாக இருக்கும், சிக்கன் மாதிரி இல்லை. அதனால் ப்ரான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே 1 கிலோவுக்கு பாதி அரிசி போட்டிருக்கேன். 1/2 கிலோ அரிசி 1 கிலோ ப்ரான் அது. இப்போ பாருங்கள், நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்த உடனே தண்ணியும் சாப்பாடும் ஒரே ஈவனாக வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தம் போட்டுடலாம். அவ்வளோதான், தம் போகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஒரு பதம். இடையில வந்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுருங்க தம் போகிறதுக்கு முன்னாடி. பாருங்கள், இப்போ கரெக்டாக ஒரே லெவலாக இருக்கா தண்ணியும் அரிசியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பதம். இப்போ நம்ம ஃபைனலாக தம் போட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு தம் போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மூடி எடுத்துருக்கோம். செம்ம சூப்பரான உதிரியாக ப்ரான் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக இருக்குது. சாதம்லாம் ஒன்று கூட குழையில, ஒன்று ஒட்டவும் இல்லை, அவ்வளோ சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நம்ம குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்துடுச்சு உங்களுக்கு டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.